ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி மினி டியூபர்ஸ். ட்ரவாங்கூர் சிஸ்டர்ஸ்னால் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அவங்க யாருன்னா லலிதா, பத்மினி, ராகினி. அவங்கள பற்றி இன்ட்ரெஸ்டான இன்ஃபர்மேஷனை இப்போ பார்க்கலாம். இவங்க எல்லாருமே ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள பூஜாபுரா பகுதியில் தான் பிறந்திருக்காங்க. இவங்களோட அப்பா தங்கப்பன் பிள்ளை அவர்கள், அம்மா சரஸ்வதி அம்மா. ஃபர்ஸ்ட் லலிதா, செகண்ட் பத்மினி, தேர்டு ராகினி அவங்க. இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காரு. அவர் பேர் சந்திரகுமார். இவர் தான் 80s 90ஸ்ல ஃபேமஸாக இருந்த ஆக்ட்ரஸ் சோபனா அவங்களோட அப்பா. ஆக்டர் சோபனா இப்போ ஒரு ஃபேமஸான டான்ஸ் ஸ்கூல் நடத்தி வராங்க சென்னையில். அவங்க நிறைய டான்ஸ் ஷோஸும் பண்ணுறாங்க. இவங்க திருமணம் புரியவில்லை, ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்துட்டு இருக்காங்க. நீண்ட அழகிய கூந்தலுக்கு சொந்தக்காரி இந்த சோபனா அவங்க. லலிதா, பத்மினி, ராகினி அப்படின்னா அவங்க 3 பேருமே ரொம்ப புகழ்பெற்ற நாட்டிய நடிகைகள். இவங்கள ட்ரவாங்கூர் சிஸ்டர்ஸ்னும் திருவிதாங்கூர் சகோதரிகள்னும் எல்லாரும் அன்போட வாயால அழைப்பாங்க. இவங்க எல்லாருமே பரதக்கலைய குரு கோபிநாத் மற்றும் குரு மகாலிங்கம் பிள்ளை அவங்கள்டேந்து தான் ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க. லலிதாவும் ராகினி அவங்களும் சில படங்கள்ல கதாநாயகியாக நடிச்சிருந்தாலும் லலிதா அவங்க வில்லியாகவும் ராகினி ஒரு காமெடி ஆக்ட்ரஸாகவும் தான் பிற்காலத்தில் அறியப்பட்டாங்க. பத்மினி அவங்க தான் ஹீரோயினா ரொம்ப வருஷம் கொடிக்கட்டி கோலோச்சி இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு சரோஜா தேவி, ஜெமினி கணேசனுக்கு சாவித்ரி எல்லாம் எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி சிவாஜி அவங்களுக்கு மிக மிகவும் பொருந்திய ஜோடியா பத்மினி அவங்க இருந்தாங்க. இந்த சிஸ்டர்ஸ் 3 பேரும் அவங்க அம்மாவும் அந்த காலத்தில் சென்னைக்கு வந்தப்ப இப்போ ஃபேமஸாக இருக்காங்களே, அப்பவும் ஃபேமஸ் தான், டான்சர் பத்மா சுப்பிரமணியம். அவங்க வீட்டில் தான் தங்கி இருந்திருக்காங்க. இவங்க 4 பேரையும் நல்லா உபசரிச்சுட்டு விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாங்களாம் பத்மா சுப்பிரமணியம் அவங்க. பத்மா சுப்பிரமணியம் அவங்களின் அரங்கேற்ற நிகழ்வின் போது சலங்கை எடுத்து கொடுத்தது வேற யாரும் இல்லை, லலிதா, பத்மினி, ராகினி போன்ற 3 தங்க தாரகைகளை பெற்ற அவங்க அம்மா சரஸ்வதி தான். மலையாளம், தமிழில் மட்டும் இல்லாமல் கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி சினிமாலையும் இவங்க 3 பேரும் நடித்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். ட்ரவாங்கூர் சிஸ்டர்ஸ் பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.